மனைவி கணவனால் சந்தோஷம் அடைந்தால் அந்த குடும்பத்தை அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். கணவன் மனைவியை பார்த்து சந்தோஷப்படணும், பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படணும். அப்படியானால் குடும்பம் மொத்தமும் ஹாப்பியா இருக்கணும். இன்னைக்கெல்லாம் அன்னைக்கு ஒருத்தட்ட கேட்டேன், வாழ்க்கையில் எப்படி இருக்குது சந்தோஷங்கள்லாம். அவர் சொன்னார், கல்யாணம் முடிச்சதோடய சந்தோஷம் எல்லாம் போய்தான் போயிட்டு இருந்தார். கல்யாணம் முடிச்சதோட எல்லா சந்தோஷமும் போயிட்டுங்கிறார். இதுக்கு பேரா வாழ்க்கை? நல்லா ஹாப்பியா இருந்தேன் ஹசரத்து, காலேஜ் காலம் பள்ளிக்கூட காலங்கள்லாம் நல்லா இருந்தேன். இந்த ஸ்ரீதேவி என்னைக்கு கட்டினேனோ அன்னைக்கு எல்லாம் ஜோலி முடிச்சிட்டுங்கிறார். அப்படியானால் எங்கே இன்றைக்கு வாழ்க்கை? நான் சொல்வேன், உங்களால் உங்கள் கணவன்மார்கள் சந்தோஷம் அடையணும், உங்களால் உங்கள் மனைவியர்கள் சந்தோஷம் அடையணும். அந்த வாழ்க்கையை நபி பெருமான் கற்றுக் கொடுக்கிறார்கள். வாழ்க்கை ரொம்ப அழகானது. நான் நேரத்தை வச்சுலாம் பேசல, உங்களுடைய முகமும் இதில் இருக்கிற கலகலப்பும் அல்லாஹ் எவ்வளவு நேரம் தருவானோ நான் பேசி முடிப்பேன். நான் கிட்டத்தட்ட ராத்திரி 12 மணிக்கு ஊர்ல இருப்பதா சொல்லியிருக்கேன். எங்க வீட்டம்மா கதவு திறந்து உட்கார்ந்து இருக்காங்க. 12 மணிக்கு வருவேன். 12 மணிக்கு தான் எங்க பேச்சே முடியுது. இப்போ அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பேசணும். ஒரு நல்ல மனைவியின் அடையாளம் நபி பெருமானாரின் அன்பு மனைவி ஆயிஷா சொன்னாங்க, பெருமானார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார்கள் என்றால் நான் வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். நபி பெருமானார் வீட்டை விட்டு வெளியே சென்றால் வழி மீது விழி வைத்து காத்திருப்பேன். எப்ப வீட்டுக்கு வருவார்கள் நபிகள் நாயகம்? எப்போது வருவார்கள்? அதுதான் ஒரு நல்ல மனைவியான அடையாளம். இன்னொரு பக்கம் நல்ல கணவனுக்கு அடையாளம். நம்ம எப்ப வருவோம்ங்கிறதை எதிர்பார்க்கிற அளவிற்கு மனைவியர்கள் இருக்க வேண்டும். எப்ப எதிர்பார்ப்பார்கள்? நம்மால் அவர்களுக்கு 1000 பயன்பாடு இருக்கும் போது எதிர்பார்ப்பார்கள். அன்னைக்கு எங்க சொந்தக்கார பொண்ணு ஒரு பொண்ணு சொன்னா, அதில் துவா செய்யுங்க, ரொம்ப மனசு கவலையா இருக்குது. என்னம்மான்னு கேட்டேன். எங்க வீட்டுக்காரர் அடுத்த வாரம் துபாயிலிருந்து வர்றாரா, நினைச்சாலே கவலையா இருக்குது. ஸ்ரீதேவி அவர் போய் எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டேன். போய் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் கழித்து அவர் வந்தா சந்தோஷமால இருக்கணும், அவர் அங்க இருந்தா தான் சந்தோஷம் சொல்லிச்சு. அங்கிருந்து அடிக்கடி போன் பண்ணுவார், சந்தோஷம். வீட்டுக்கு வந்தா ஏமா சந்தோஷம் இல்லை, டெய்லி ஒரு சண்டை போடுவாரு. வீட்டுக்கு வந்தா டெய்லி சண்டை. அதுவா வாழ்க்கை? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே இருக்கிறார்கள் என்றால் எங்களுக்கெல்லாம் கவனமும் கவலையும் எங்கள் எதிர்பார்ப்பும் ஈடுபாடும் எப்போது நபி வீடு வருவார்கள். ஏன்? ஐஷா நாய் விளக்கம் சொன்னாங்க, அவர்கள் வீடு இருந்தால் வீடு கலகலப்பாக இருக்கும். யார்? உலகத்திற்கு வழிகாட்டிய நபிகள் நாயகம், ஆன்மீக பேரரசர், அல்லாவின் அன்பில் உச்சபட்சமான இடத்தை பெற்றவர்கள், ராத்திரி எல்லாம் கால்வீங்க நின்று தொழுதவர்கள், கண்மூடி திறக்கும் நேரமும் ரப்பை மறக்காதவர்கள், இத்தனை அருமையான அல்லாஹுவின் தொடர்பை பெற்றவர்கள், உலகத்திற்கு கற்றுக் கொடுத்தவர்கள். ஆனால் குடும்பத்தில் நல்ல மாப்பிள்ளையாக, நல்ல கணவராக எங்கள் வீடு கலகலப்பாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள் எங்களை சந்தோஷப்படுத்துவார்கள். எனவே பெருமானார் வெளியே இருந்தால் வழி மீது விழி வைத்து காத்திருப்போம் என்று அன்னை ஆயிஷா சொல்லும் அந்த செய்தி உங்களுக்கு நான் துவக்க செய்தியாக தருவேன். நபிகள் நாயகத்தின் அழகிய அணுகுமுறைதான் இத்தனை பெரிய நேசத்தை அவர்களுக்கு தந்தது. இங்கே இருக்கிற தாய்மார்களுக்கும் அன்பர்களுக்குமாக நான் சில தகவல்களை கட்டாயம் தரணும். ஏன்னா நீங்கள் எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு இங்க உட்கார்ந்து இருக்கீங்க. நாம் எல்லோரிடத்திலும் நல்ல பேர் வாங்கணும். எப்போது கிடைக்கும்? மக்களின் எதிர்பார்ப்புக்குரிய மனிதனாக வாழ வேண்டும். மக்கள் நம்மை கண்டு ஆனந்தப்பட வேண்டும். நான் மெட்ராஸ்ல இருந்து ஊருக்கு வர்றேன்னா எதிர்பார்க்கணும், இங்கிருந்து அங்க போறேன்னா அங்க எதிர்பார்க்கணும். எப்போதுமே மக்களால் போற்றப்படும் இடத்தில் நின்று வாழ வேண்டும், வரவேற்கப்படும் இடத்தில் நிற்க வேண்டும், எல்லோரிடத்திலும் நல்ல பெயரையும் பாதுகாக்க வேண்டும். நான் எங்கள் சகோதரிகளுக்குமாக சேர்த்து சொல்வேன், இந்த பாடத்தை இங்கிருந்து நீங்கள் பெற்றுட்டு போகணும். நீங்க நாளைக்கே சென்னை புறப்பட்டாலும் இங்கே இருப்பவர்களுக்கும் இந்த பாடத்தை சுமந்து செல்லுங்கள். உங்களின் நண்பர்கள் பெருகுவார்கள், உங்கள் மீது நல்ல அபிப்பிராயம் வளரும், உங்களின் வருகையை இந்த மண்ணுலகில் காத்திருக்கும். இன்னொரு பக்கம் அல்லாஹ்வும் உங்களை சந்தோஷப்படுத்துவான். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் இடத்தில் நின்று வாழ்வது எப்படி? எல்லோரிடத்திலும் நல்ல பேர் வாங்கணும். ஒரு கலகலப்பான சூழல் நான் தொழில் மட்டத்திலும் பெறணும். அரசு அதிகாரியா இருக்கிறேன், அங்கேயும் அந்த பேரை வாங்கணும்.
ஒரு ஊழியனாக இருக்கிறேன், அங்கேயும் அந்த பேரை வாங்கணும். நல்ல பேருங்கிறது எப்போதும் கிடைக்காது, எல்லாருக்கும் கிடைக்காது. உங்க ஊர்ல நீங்கள் அழைத்ததால் உங்களுக்கு அதை நான் சொந்தமாக்க ஆசைப்படுகிறேன். நல்ல பேரை எல்லோரிடத்திலும் வாங்குவதற்கும், எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் இடத்தில் நின்று நாம் வாழ்வதற்கும் முதல்ல நம்ம குடும்பத்தில் நம் பேர்ல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படணும். நம்முடைய நண்பர்களிடத்தில், சுற்றி இருப்பவர்களிடத்தில், நாம் சார்ந்த நிறுவனங்களில், அவரா ரொம்ப பெர்ஃபெக்டான ஆளுப்பா, நல்ல மனுஷன், அப்படிலாம் ஒரு மனுஷனை பார்க்க முடியாது என்கிற பேர் நான் பெற்றே ஆக வேண்டும். நபிகள் நாயகம் இதற்கு சொன்ன வழி என்ன தெரியுமா? எல்லோரிடத்திலும் எப்படி நடக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோரிடத்திலும் எப்படி நடந்தார்கள்? பெருமானார் தொழுகையிலே நிற்கிறார்கள். தொழுகையில பேசக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, கவனம் சிதறக்கூடாது. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌபீக் செய்வானா? ஆமீன் சொல்லுங்களேன். சீதேவிகளை இவ்வளவு சத்தமா பேசுறேன், ஒரு தடவை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ஆமீன் சொன்னா என்ன கஷ்டமா உங்களுக்கு? பாக்கியம் தானே. ஆமீன் நிறைவேறிட்டு எவ்வளவு பெரிய விஷயம். பெருமானார் தொலை வைக்கிறாங்க, இமாமா நிற்கிறாங்க. தொழுகை எப்படி? அல்லாஹ்வை தவிர யாரையும் நினைக்க கூடாது, கவனம் சிதறக்கூடாது, அங்கும் இங்கும் பார்க்க கூடாது. சில பேர் தக்பீர் கட்டிட்டு இமாம் கொஞ்ச நேரம் கூட நின்னா நேரம் மேல பார்க்கிறாரு, என்னன்னா மணியை பார்க்கிறாரு. என்ன 5 நிமிஷத்துக்கு மேல இமாம் நிக்கிறாரு? ஆபத்தானது, ஆரோக்கியமற்றது. உங்கள் பார்வையை உயர்த்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம். தொழுகையில் பார்வையை உயர்த்தாதீர்கள், கீழே தான் பார்க்கணும். அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் அவன் எப்படி விரும்பினானோ அப்படி வாழச் செய்வானாக. அமைதியான நேரம், பேசக்கூடாது என்று பாடம் தரப்பட்ட தொழுகை, திரும்பியே பார்க்க கூடாது, அல்லாஹ்வை தவிர கவனம் எங்கேயும் போகக்கூடாது, அப்படிப்பட்ட தொழுகை. அந்த தொழுகையில் ஒருவர் நின்றார், முஆவியத் இப்னு ஹக்கம். அவர் புதுசா வந்திருக்கிறார், அவருக்கு சில மார்க்கம் தெரியும். ஒருத்தர் தும்மினார், தும்மிட்டா அவர் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டா நம்ம இரஹமுக்கல்லான்னு சொல்லணும். அவர் தும்மிய போது இவர் இரஹமுக்கல்லான்னு சொல்லிட்டார். அது தொழுகையில சொல்லக்கூடாது, தொழுகையில தான் பேசக்கூடாது. அவருக்கு தெரியாது, சொன்னார். சொன்ன உடனே சஹாபிகள் சில பேர் லேசா மறைச்சு பார்த்தாங்க, லேசா அப்படி என்ன தப்பு பண்றேன். அவர் அப்ப கேட்கிறார், என்ன முறைக்கிறீங்கன்னார். என்ன முறைக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் இரஹமுக்கல்லாஹ் சொன்னது போ எக்ஸ்ட்ரா பேசுறாரு, என்ன முறைக்கிறீங்கன்னு. அவங்க உடனே தொடையை தட்டினாங்களாம். ஃபலரபு அலா ஃபஹ்ரிஹிம், தொடையை தட்டுறாங்க, பேசக்கூடாதுங்கிறத உணர்த்துறாங்க தொழுகையில. தொடையை தட்ட போதும் அவர் யோசிக்கிறார், என்ன எதுக்கு தொடையை அடிக்கிறாங்க? அவர் சொன்னார், அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்ன பேசக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு ஒரு பயம் வந்துட்டு, தப்பு பண்ணிட்டோமோ. எல்லாரும் கையை தட்டிய போது அந்த சப்தம் நபியின் காதிலும் விழுகிறது, இமாமாக நிற்கிற நபியின் காதில். இன்னொரு பக்கம், என்ன முறைத்து பார்க்கிறீர்கள் என்ன என்று நான் கேட்டேன். என் பெருமான் அதையும் கேட்டிருப்பார்கள். எனக்கு ஒரே அச்சம், ஒரே பயம், என்ன நடக்குமோ இன்றைக்கு. தொழுகை முடிஞ்சிச்சு. நபிகள் நாயகம் யார் என்றார்கள், சலசலப்பை உருவாக்கியவர் யார் என்றார்கள், வரச் சொல்லுங்கள் என்றார்கள். நடுக்கத்தோடு போனேன், அன்னலாரின் அருகாமையில் இருந்தேன், என்னுடைய தலையிலே கை வைத்தார்கள். ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் என்னிடத்தில் சொன்னார்கள், எங்கிட்ட சொல்றாங்க, மாவியா, இந்த தொழுகை அல்லாஹ்வோடு அடியார்கள் பேசும் இடம். இங்கே மனிதர்கள் பேசும் பேச்சுக்களை பேசக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது, யாருக்கும் தும்மியவருக்கு கூட பதில் சொல்லக்கூடாது, தொழுகையில் பேசுவதோ பதில் சொல்வதோ இருக்கக்கூடாது. உள்ள வந்தோம், எல்லோரும் தொழுகையில் இருக்கிறார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூட சொல்லக்கூடாது என்று பக்குவமாக பாடம் நடத்திவிட்டு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோடு நடந்த அந்த விதம், நான் எங்கிட்ட நடந்த தவறு, அது இது எல்லாத்தையும் மறந்து எனக்கு இருந்த பயம், நடுக்கம் எல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நான் வந்து விட்டேன். எப்படி ஒரு மனிதர் இவர், இவர் போன்ற ஒரு மனிதரை என் வாழ்க்கையில் நான் கண்டதில்லை. எத்தனை அழகான அறிவுரை. ஒலா கஹரனி ஒலா வரபனி ஒலா ஷதமனி, என்னை அடக்கும் முறையில் என்னை அவர்கள் நடத்தவில்லை, அடக்கவில்லை, திட்டவில்லை, அடிக்கவில்லை, அழகாக பேசுகிறார்கள், பக்குவமாக பாடம் நடத்தினார்கள். இன்னும் நான் சொல்வேன், மா ரஅய்து முஅல்லிமன் அஹ்ஸனா மின்ஹு கப்ல வலா பஅதா. என் வாழ்க்கையில் இதற்கு முன்னாலும் பின்னாலும் அவர்களை போன்று
ஒரு அழகிய ஆசிரியரை, ஒரு நல்லாசிரியரை நான் கண்டதில்லை. ஹைரம் மின்ஹு, நபியை விட ஒரு நல்லாசிரியரை நான் பார்த்ததில்லை. இங்கே ஒருவர் புதுமுகம் அன்னைக்கு தான் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறார். நபிக்கு பின்னாலே தொழுகிறார். நபி குறித்தவர் நன்கு இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. பெருமானார் மீது அவருக்கு அன்பு வர வேண்டும், பாசம் வர வேண்டும், நபியோடு நெருக்கம் வர வேண்டும். இதெல்லாம் இனிமேதான் வரணும். இப்ப அந்த தொழுகையில் நடந்த அந்த விவகாரத்தை பெருமானார் லேசாக்கி அவரை அழகாக நடத்தி சிறப்பான பாடம் கொடுத்து பேசாமல், திட்டாமல், கண்டிக்காமல், அது என்ன தப்பு இல்லம்மா, இனிமெல்லாம் இப்படி நடக்கக்கூடாது, தொழுகைன்னா அல்லாஹ்வோடு நிற்க வேண்டிய இடம் அப்படின்னு அவங்க தட்டி கொடுத்து சொன்ன அந்த வார்த்தை, இதை போன்ற ஒரு மாமனிதரை இந்த மண்ணில் நான் பார்த்ததில்லை என்பதோடு கூட ஒரு செய்தி அவர் சொன்னது, நல்லாசிரியர் நபியை போல் நான் பார்த்ததில்லை என்று சொன்னார். இன்னும் சொன்னார், அவர் மீது நான் காதல் கொண்டேன். அன்பர்கள் உருவாகும் இடம், நண்பர்கள் உருவாகும் இடம், எல்லோரின் உள்ளத்திலும் இடம் பிடிக்கும் இடம். தப்பு செய்யறவங்களை கூட அழகாக நாம் அணுக வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம். கண்டிக்க வேண்டிய இடத்தில் இருப்பவரை கூட பக்குவமாகத்தான் அதை அணுக வேண்டும் என்கிறார்கள். நம்ம வீட்டில் மனைவி தப்பு பண்ணிட்டா கண்ணா பின்னாலும் சத்தம் போடுறது எங்கே நியாயம்? என்னைக்கோ ஒரு நாளைக்கு மனைவி கொஞ்சம் தப்பா சமைச்சிட்டாங்கன்னா அதுக்கு என்ன வேகம், என்ன குடும்பத்தில் பெரிய பரபரப்பு. கொஞ்சம் உப்பை கூட்டிட்டானா அந்த அம்மா கைகாலெல்லாம் பதறுது. இந்த மனுஷன் சாப்பிட வந்தா என்ன நடக்குமோன்னு தெரியலையே, எத்தனை சட்டி உருளை போறோ தெரியலையே, எத்தனை ஆப்பை தூக்கி வீசுவாரோ தெரியலையே. அந்த அம்மா சமைச்சிட்டு கொஞ்சம் உப்பு கூட்டிட்டு போது அந்த அம்மா பதறுது. அதுவா வாழ்க்கை? எல்லாம் நடக்கும் வீட்டில். ஒரு சின்ன தவறுகள் நடக்கலாம். அந்த தவறுகளை மன்னிக்கிற இடத்தில், அந்த தவறுகளை கண்டிப்பதிலும் கூட அழகான விதத்தில் எம்பெருமான் அணுகிற அந்த முறை இருக்கும் என்று சொன்னால் நான் சொல்வேன், நம்முடைய நட்பு தொடரும். நம்மோடு வரவேற்பவர்கள் கூடுவார்கள், எதிர்பார்ப்பு ஏற்படும். நல்ல மனிதன்கிற பெயரை நாம் தக்க வைக்கிற முதல் இடம் தவறு செய்வோர்களிடத்தில் கூட அழகாக நடக்க வேண்டும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது பெரிய மனிதர்கள்ட்ட வரவேற்கிற விதம் பாருங்க. அபீ ரிஃபா என்று ஒருவர் வருகிறார். நான் ரொம்ப சரியான நேரத்தில் முடிச்சிருவேன். நீங்க தாய்மார்களுக்குன்னு சொல்றேன், உங்களுக்கிடையே எந்த பேச்சு இருக்கக்கூடாது. இங்க கவனம் மொத்தமா இருக்கட்டும். இந்த பேர்கள்லாம் உங்க மனசுல பதியணும். எப்படி பெருமானார் சின்ன சின்ன தப்பு நடக்கிற போது கூட, மார்க்கம் சார்ந்த தவறு இது, தொழுகையில பேசுறார், அது ரொம்ப பெரிய கண்டிக்க வேண்டிய தவறு, அதை கூட இவ்வளவு அழகாக அவருக்கு பாடம் நடத்திய போது வாழ்க்கையில இனிமைக்கு என்னைக்கு அவர் அந்த தப்பு பண்ண மாட்டார். தப்பு பண்றவங்களை நம்ம கொஞ்சம் கடுமையாக கண்டிக்கிற போது அவர் நமக்கு எதிரியா கூட மாறி விடுகிறார். நல்ல நண்பர்களை உருவாக்குற இடம். குற்றம் செய்தவர்களை கூட கண்டிப்பதில் கூட அழகான வாழ்க்கை, அழகான முறை, அணுகுமுறை. இரண்டாவது அபூ ரிஃபா வருகிறார், நபியை பார்க்கிறார். பெருமானார் மெம்பர்ல கொத்துபா ஓதுறாங்க. அவர் நேரா உள்ள வந்துட்டார். அவருக்கு இந்த சபையெல்லாம் புதுசு. நேரா உள்ள வந்தார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால வந்து நின்று, நபியே வெளியூருக்காரன் வந்திருக்கிறேங்கிறார். ஒரு வெளியூருக்காரன் நான் வந்திருக்கிறேன், எனக்கு மார்க்கம்னா என்னன்றே தெரியாது. அவர் சொல்றார், எனக்கு மார்க்கம்னா ஒன்றும் தெரியாது, வெளியூர்ல இருந்து வந்திருக்கிறேன், உங்களை நம்பி வந்திருக்கிறேன், உங்களிடத்துல மார்க்கத்தை கத்துட்டு போறதுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு நீங்கள் மார்க்கத்தை கத்துத்தரணும், அழகாக கத்துத்தரணும் என்பதற்காக வந்தேன்னார். அவர் சொல்றது எங்க? கீழே நின்று சொல்றார். நபி பெருமானா மெம்பர்ல நிக்கிறாங்க, கொத்துபா ஓதுறாங்க. கொத்துபா ஓதும்போது இடையில போய் நிக்க கூடாது. அவர் புதுசு, வெளியூருன்னு சொல்லிட்டார். எனக்கு நீங்க கல்வியை கற்றுக் கொடுக்கணுங்கிறார். என் பெருமான் மெம்பர்ல இருந்து கீழே இறங்கிட்டாங்க. மெம்பர்ல இருந்து கொத்துபா முடிக்கலன்னும் நல்ல கவனிக்கணும். மெம்பர்ல இருந்து கீழே இறங்குறாங்க. இறங்கி அவர் பக்கத்துல வர்றாங்க. சாபாக்கள் சேர தூக்கிட்டு வர்றாங்க, நபிக்கு உட்கார வைக்கிறாங்க. பெருமானா உட்கார்ந்தாங்க. அவர்கிட்ட சொன்னாங்க என்னென்ன விளக்கத்தை பூரா சொல்றாங்க. அவர் அப்படியே மெய் செலுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறார். இத்தனை பெரிய கூட்டத்திற்கு ஒரு உயர்ந்த அறிவுரையை மெம்பரிலே நின்று உரையாற்றி கொண்டிருக்கிற நபிகள் நாயகம், நான் ஒரு சராசரி மனிதன், அறிமுகமற்றவன், முகவரி இல்லாதவன், வெளியுறை சார்ந்தவன், எல்லாம் சொன்னேன், ஒன்றும் எனக்கு தெரியாது என்றேன். எனவே இறங்கினார்கள், வந்தார்கள், சேறு போட்டு எனக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க. எல்லாத்தையும் ஓரளவுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன், போதுமான்னு போதும்னு மீண்டும் மெம்பர்ல ஏறி பாக்கி ஹுத்பாவை முடித்தார்கள் பெருமானார். அவர் சொன்னார், அபீ ரிஃபா, நான் வெளியூர்ல இருந்து வந்தேன், நபி யாரோ எவரோ எப்படி இருப்பாங்களோலாம் நினைச்சேன், அவங்க ஸ்ரீதேவி இறங்கி வந்து அங்க பாருங்க,
அறிமுகமே இல்லாத எனக்கு இத்தனை பெரிய மரியாதை கொடுத்தாங்க பாருங்க. எனக்கு அவங்க தோழர்களோடு உரையாற்றியதை நிறுத்திவிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்து என்னை ஒரு சிறப்பான இடத்தில் வைத்து பார்த்தார்கள் பாருங்கள். அங்கே நபி ஜொலித்தார்கள். என் கண்ணில் அவர்கள் பெருசாக தெரிந்தார்கள். என் இதயம் அவர்களுக்கு விரிந்து கொடுத்தது. என் இதயம் அவர்களுக்கு விரிந்து கொடுத்தது. மதிக்கிற அந்த பண்புகள் நமக்குள்ளே வர வேண்டும். மரியாதை கொடுத்தால் நாம் மதிக்கப்படுகிறோம். மக்களின் உள்ளத்தில் இடம் பிடிக்கிறோம். சிறியவர் பெரியவர் என்ற பாகுபாடு அன்றி, தெரிந்தவர் தெரியாதவர் என்ற வித்தியாசம் அன்றி, அவர்களுக்கு கொடுத்த அந்த மரியாதை அவர் மெய்சிலுத்து போகிறார். அவர் சொன்னார், என் இதயமே விரிந்தது நபி பெருமானாருக்காக. அல்லாஹ் நமக்கும் அந்த பண்பை நசீபாக்கி தருவானாக. வெளியூரில் இருந்து முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் இடத்தில் கூட என் பெருமான் அவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறாங்க, மகத்துவம் கொடுக்கறாங்க, முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. நீ வெளியூருக்காரர் விளக்கம் இல்லாம மெம்பர்ல நிற்கும் போது வந்து பேசுறியே அப்படி எல்லாம் சொல்லல. இறங்கி வந்தாங்க பாருங்க. அங்கேதான் நபி நிற்கிறார்கள், ஜொலிக்கிறார்கள். இதில் நான் உங்களுக்கு சொல்வேன், முகவரியே தெரியாதவர்களின் உள்ளங்கள்ல கூட உங்களுக்கு ஆளுமையை பெறும் சக்தி அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அவர்களோடும் நீங்கள் மகிழ்ச்சியாக நடந்து பாருங்கள். தெரியாதவர்களை கூட மதித்து பாருங்கள். நீங்கள் அவர்களின் உள்ளத்தில் இடம் பிடிப்பீர்கள். இன்னொரு பக்கம் நல்ல மனிதன் என்ற பெயரை உங்களுக்கு அல்லாஹ் தக்க வைப்பான். சின்ன பிள்ளைங்க நம்ம வீட்டு பிள்ளைங்க இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் சின்ன புள்ள தானே, அப்படி பார்க்கறதுல ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளைகளுக்கு கூட ஒரு சரியான முக்கியத்துவத்தை கொடுத்தாங்க, ரொம்ப பெரிய கண்ணியத்தை கொடுத்தாங்க. நபி பெருமானார் வீதியில போவாங்க, குழந்தைகள் எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்கும். இமாம் திருமதி சொல்வார் ஹதீஸ் ஷரீஃபில், சின்ன பிள்ளைங்களா விளையாடி நிற்பாங்க. பெருமானார் போன உடனே அஸ்ஸலாமு அலைக்கும் வாங்க. யாருக்கு? குழந்தைகளுக்கு. விளையாட்டை நிறுத்திடுவாங்க அந்த பிள்ளைங்க. பெருமானார் நமக்கு சலாம் சொல்றாங்க. சின்ன பிள்ளைங்களை எனக்கு நீ சலாம் சொல்லுன்னு நம்ம பழக்கம் கொடுப்போம், அவர்களுக்கு நபி சலாம் சொல்வார்கள். அந்த பிள்ளைங்களை எவ்வளவு அழகாக பெருமானார் அவங்கள வழி நடத்துறாங்க பாருங்க. ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மடியில வளர்ந்த வளர்ப்பு பிள்ளை உமர் இப்னு அபீ ஸலமா, சின்ன பிள்ளை நபி மடியில வளர்றார். அவங்க மனைவி இன்னொரு கணவனால் பெற்றெடுத்த குழந்தை அது, தன் மடியிலே வளர்கிறார். அவர் சொல்றார், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னால சாப்பாடு கொண்டு வைக்கப்பட்டுச்சு, நான் நபியினுடைய மடியில இருந்தேன். சாப்பாட்டை பார்த்த உடனே என் கையை அப்படியே நீட்டினேன், அந்த பக்கம் கொஞ்சம் எடுத்தேன், இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்தேன், இந்த பக்கம் கொஞ்சம் எடுத்தேன். சின்ன பிள்ளை தானே, நபியினுடைய வளர்ப்பு பிள்ளையாச்சே, நபி மடியில வளர்ற பிள்ளையாச்சே, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சமா எடுத்தேன். என் பெருமான் உடனே என்னை கூப்பிட்டாங்க, யா குலாம், என் பிள்ளையே கொஞ்சம் நில்லு, சம்மில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லுன்னாங்க. சின்ன பிள்ளைக்கு கூட, சின்ன பிள்ளை தானே, மெத்தனம் காட்டாதீர்கள். உங்கள் சிறு குழந்தைகளிலேயே அவர்களுக்கு தீனை சொல்லுங்கள், ஒழுக்கத்தை சொல்லுங்கள், சாப்பாடு முறைகளை சொல்லுங்கள், சாப்பிடும் அழகான வழிகளை சொல்லுங்கள். நாளை நாகரீகமாக நடப்பார்கள். நம்ம அதை தான் விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம். பிள்ளைங்களை பக்குவப்படுத்துறது இல்ல. சின்ன பிள்ளை தப்பு பண்ணா சின்ன பிள்ளை தானேன்னு விட்டுட்டோம். பண்படுத்தணும், அடிக்க சொல்லல, பண்படுத்துங்கள். அந்த தப்பில் இருந்து அவர்களை மாற்றணும். அப்ப கையை அங்கங்க ததீஷு எதிங்கிறார், என் கையை அப்படியே சுத்துச்சு. 3 விஷயத்தை சொல்றாங்க பெருமானார். சம்மில்லா, முதல்ல பிஸ்மில்லா சொல்லு. சாப்பாடை கொண்டு முன்னால வச்சுட்டா பிஸ்மி சொல்லணும். நீ பிஸ்மில்லா சொன்ன, நீ கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பும், சாப்பிட்ட உணவு ஜெரிமானம் ஆகும், சாப்பிட்ட உணவு உடலோடு சேரும். பிஸ்மில்லா சொல்லலையா உன் கூட ஷைத்தான் சாப்பிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக. மறந்துடக்கூடாது, சாப்பிடும்போது பிஸ்மில்லா மறந்துடக்கூடாது. சில பேர் அங்கே இருக்கிற விஷயத்தை பூரா பார்த்த உடனே முதல்ல பிஸ்மில்லா மறந்துடுது. கொஞ்சம் பொறிச்சு வந்த உடனே கை அங்கங்கே போய் எடுக்க போகும்போது எது மறந்து போயிருது? பிஸ்மில்லா மறந்துடுது. பிஸ்மில்லா மறக்கக்கூடாது. பெருமானார் சொன்னாங்க, பிஸ்மில்லா சொல்றதுல என்ன லாபங்கிறதுலாம் நிறையா. அதில் ஒன்று சொன்னாங்க, பிஸ்மில்லா நீ சொன்ன உன் சாப்பாடு உனக்கு போதுமா அமைஞ்சிடும், வயிறு நிரம்பும், சாப்பிட்ட சாப்பாடு அழகா உடலோடு சேர்ந்துடும். பிஸ்மில்லா சொல்லல, உன் கூட ஷைத்தான் சாப்பிடுவான். அல்லாஹ் நம்ம எல்லாரையும் பாதுகாக்கட்டும். பழக்கங்கள் பிள்ளைகளுக்கு பழக்கணும்னு நம்மகிட்ட இருக்கணும் இல்லையா? இன்னைக்கு இங்க பேசுற விஷயம் பூரா நாளைக்கு உங்க வாழ்க்கையில வரணும். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்யட்டும். நாளைக்கு வாழ்க்கையில வரணும். கேட்டு விட்டு போவதல்ல, ரசிப்பதல்ல. இன்றைக்கு லட்சோப லட்ச மக்கள் திருந்த வேண்டும் என்பதுதான் எங்கள் லட்சியம்.
முதல் விஷயம் பிஸ்மில்லா சொல்லு. ரெண்டாவது சொன்னாங்க குல் பியமீனி, வலக்கரத்தால் சாப்பிடு. சின்ன பிள்ளை பாருங்க, இப்படி ஒன்று எடுத்தாரு, இப்படி ஒன்று எடுத்தாரு. நிப்பாட்டுப்பா, வடது கையை வை. சாப்பிடும்போது வடது கை. எதை சாப்பிட்டாலும் வடது கை. ஒரு பிஸ்கட் சாப்பிட்டாலும் வடது கை, தண்ணி குடித்தாலும் வடது கை. நிறைய பேர் இடது கையில். நிறைய பேர் பெருமானார் ஒருத்தரை பார்க்கறாங்க, அவர் இடது கையில் டீ குடிச்சார். பெருமானார் சொன்னாங்க குல் பியமீனி, வடது கையில சாப்பிடுபான்னா. அவரை அந்த மனுஷனை பார்த்து, அந்த மனுஷன் கொஞ்சம் கௌரவமா இருந்துச்சு. மஸ்தத்தாத்துனார், வடது கையால் என்னால் சாப்பிட முடியாது நாயகமே, முடியல, அதனால தான் இடது கையில சாப்பிட பொய் சொன்னார். வடது கை நல்லா இருக்குது, வடது கையால முடியாதுன்னா பெருமானார் கொஞ்சம் வருத்தம் ஆயிட்டாங்க. மஸ்தத்தாத்தான்னாங்க, சரி அது முடியாம இருக்கட்டும்னாங்க. முடியாம இருக்கட்டும்னாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மௌத்து வரைக்கும் வடது கையில் தூக்க முடியாம போயிட்டார். மௌத்து வரைக்கும் வடது கை மௌத்தா போச்சு. வடது கையால் சாப்பிடு என்ற போது கர்வம் தடுத்தது. இன்னைக்கு நிறைய பேர் இடது கையில டீ குடிக்கிறது, இடது கையில தண்ணி குடிக்கிறது, நின்று சாப்பிடுறது. நின்று சாப்பிடாதீர்கள், உங்கள் உடலை கெடுக்கும், குடலை பாதிக்கும். உட்கார்ந்து சாப்பிடுங்க. உண்ணுவதும் பருகுவதும் உட்கார்ந்து இருக்கட்டும். நின்றுட்டு சாப்பிடுற பழக்கத்தை கொண்டு வராதீர்கள். வடது கை, இடது கையில கூடாதுன்னாங்க. பெருமானார் சொன்னாங்க வடது. மூணாவது சொன்னாங்க குல் பியமீனி குல் மிம்மா எலி. என்ன பேரு? சாப்பாடு முன்னால வச்சுட்டாங்கன்னா உனக்கு முன்னால இருக்கிறது எடுத்து சாப்பிடணும், அவ முன்னால இருக்கிறது எடுக்கக்கூடாது. இங்க சகன் சாப்பாடு பழக்கம் சில ஊர்ல இருக்குது. சகன் சாப்பாடு, ஒரு 4 பேர் உட்கார்றது. 4 பேர் உட்காரும் போது நம்ம முன்னால் உள்ளதை நம்ம சாப்பிடணும். அந்த பக்கமா அந்த பக்கமா கையை நீட்டக்கூடாது. சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் விசேஷமான பொருள் இருந்துச்சுன்னா அப்படி தட்டையே திருப்பி விட்டுறது, இந்த பக்கமாட்டு கையை அங்க நீட்டுறது. அல்லாஹுடைய ரசூல் சொல்லி தருகிறார்கள். எப்படி? குல் மிம்மா எலி, உன் முன்னால் இருப்பதை நீ சாப்பிட வேண்டும். சையதுனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மடியில் வளர்ந்தவர் இப்னு அபி சலமா, அவர் சொன்னார், என்னுடைய வாழ்க்கையில் நபி பெருமானார் நான் சின்னம் சிறிய குழந்தையாக இருக்கிற போது என்னை இவ்வளவு பெரிய இடத்தில் வைத்து பார்க்கிறார்கள். ஏதோ குழந்தை தானேங்கிறதாக அவங்க விட்டுடல, குழந்தை என்ற போதிலும் எனக்கு பாடம் தந்தார்கள் பாருங்கள், மதித்தார்கள் பாருங்கள், என்னை உருவாக்க நினைத்தார்கள். அங்கே நான் உருவானேன். அவர் சொல்லிட்டு சொல்றார், இந்த மாக்கான லக்கலத்துஹாதா இலா யௌமித்தீன், நான் வாழ்ந்து முடிக்கிற காலம் வரையிலும் என் உணவு பழக்கம் அப்படியே மாறியது. அல்லாஹ் உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி பழக்கத்தை தருவானாக. பிள்ளைகளை பயிற்சி கொடுங்கள். அப்போ பெருமானார் வெளியூருக்காரர்களின் அன்பை பெற்று விட்டார்கள். காத்தமுன் நபியின் தவறு செய்தவர்களிடத்தில் கூட நீங்கா இடத்தை இதயத்தில் பிடித்தார்கள். இப்போது அவர்களை அழகிய அணுகுமுறையால் பண்படுத்திய போது, குழந்தைகள் விஷயத்திலும் காரூணிய சீலரினுடைய இந்த முறை பிள்ளைங்களுடைய உள்ளத்துல ரசூலுக்கு ஒரு பசுமையான இடம். எந்த ஊருக்கு போயிட்டாலும் ரசூலுல்லாஹ் ஊருக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க? மிட்டாய் வாங்கிட்டு வருவாங்க, பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வருவாங்க, குவாலிட்டியான பொருள் வாங்கிட்டு வருவாங்க. ஏன் தெரியுமா? பெருமானார் மதீனா உள்ள வந்த உடனே மதீனத்து சிறுவர்கள் பூரா ஓடி வருவாங்க. ஓடி வந்து நபிக்கு முன்னால நின்று பெருமானாரை தூக்க சொல்லுவாங்க, பெருமானாருக்கு முத்தம் கொடுக்க சொல்லுவாங்க. அப்படி பிள்ளைகளிடத்தில் அன்பை பெருமானார் ஏராளமாக பெற்றாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்வீட்டு கொடுப்பாங்க. அந்த பிள்ளைங்கள் எல்லாம் அதை வாங்கி கொள்வாங்க, பெருமானாரை எதிர்பார்ப்பாங்க. எந்த அளவுக்கு? பெருமானார் மதீனாவில் இல்லை என்றால் எங்கள் மதீனாவில் எங்கள் வீடுகளில் எங்கள் சிறுவர்கள் தூங்க மாட்டார்கள், ராத்திரியெல்லாம் விழித்துக் கொண்டிருப்பார்கள், எப்போது ரசூலுல்லாஹ் வருவார்கள் என்று ஏக்கமாக இருப்பார்கள். சிறுவர்களின் இதயத்திலும் இத்தனை பெரிய ஆழத்தை பெறுகிறார்கள், இத்தனை பெரிய ஆட்சியை பிடிக்கிறார்கள் நபிகள் நாயகம். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை, என் பிள்ளை என்ன கட்டுப்படுறது இல்லை, என் பிள்ளை என்ன சொல் கேட்கறது இல்லை, என் பையன் என்ன கட்டுப்படுறது இல்லை, தந்தை ஏத்து பேசுகிறான், தாயை மதிக்கிறது இல்லை. நான் கேட்கிறேன், அது எப்படி மாறினான் அவன்? அவன் 1 வயசிலிருந்து என்னிடத்தில் வளர்கிறான், பிறந்த பிள்ளையிலிருந்து நான் வளர்க்கிறேன். அப்படியானால் அவன் என்னை எதிர்ப்பதற்கு என்ன காரணம்? அவனோடு நான் நடக்க வேண்டிய விதத்தில் எப்படி நடக்க வேண்டுமோ அங்கே நான் தவறிவிட்டதை உணர வேண்டும் என்று எங்கள் அன்பு பெற்றோர்களுக்கு, தாய்களுக்கும் தந்தையர்களுக்கும் நான் ஞாபகப்படுத்துவேன். நீங்கா இடம் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பு சிறுவர்களிடத்தில் கிடைக்கிறது. காத்தமுன் நபியின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன பிள்ளைங்கள்ட்ட கூட அவங்களோட தப்பை பார்த்துட்டா கண்டிச்சிருவாங்க, அழகா கண்டிப்பாங்க. நான் அடிக்கடி சொல்வேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பேரிச்சம்பழத்தை வச்சிருக்காங்க வீட்டு நிறையா. வந்தார் இமாம் ஹசன், ஒரு பழத்தை தூக்கி வாயில போட்டாங்க. வாயில போட்டோன்னு ரசூல் வர்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மகனை துப்பிடுமான்னாங்க, கஹுன்னாங்க, துப்புன்னாங்க. அவர் துப்புன பின்னால கையை வாயில விட்டு இழுத்தாங்க. ஒருத்தர் கேட்டார், என்ன நாயகமே, சின்ன பிள்ளை தானே என்று. என் பெருமான் சொன்னாங்க, உனக்கு தெரியாதே, இன்னும் உனக்கு தெரியாதா, இந்த பழம் சதகாவுடைய பழம், இது எங்களுக்கு சாப்பிடுறது ஹராம். ஹராமை என் புள்ள சாப்பிட நான் எப்படி அனுமதிக்க முடியும் என்கிறார்கள் காத்தமுன் நபியே. ஹராம சாப்பிட்டால் அவர் கேட்கிற துவாவை ஒப்புக்கொள்ளப்படாம போயிடுமே. இன்னைக்கு நம்ம நிறைய துவா கேட்கிறோம், பிரச்சனைக்காக கையேந்துகிறோம், வாழ்க்கையின் நிம்மதியை தேடி கையேந்துகிறோம், எதுவும் நிறைய நேரத்தில் கிடைக்காம போகுது. ரசூல் யோசிக்க சொல்றாங்க, உன் உணவுகளில் ஹராம் கலந்து விடுமையானால், அல்லாவும் ரசூலும் தடுத்த உணவை நீ உட்கொண்டால் நீ கையேந்தினாலும் கிடைக்காது. அல்லாஹ் நம்முடைய உணவை ஹலாலாக்கி வைப்பானாக. சின்ன பிள்ளை தானே, சஹாபாக்கள் கொஞ்சம் இறக்கப்பட்டாங்களாம். நாயகமே போதும், புள்ள சின்ன பிள்ளை தானே, வாயில கையை வச்சு இழுக்கிறாங்க. அந்த பழத்தை துப்ப சொல்லியாச்சு, துப்பியாச்சு. துப்புன பின்னால் அந்த இனிப்பு பட்டிருக்கும் இல்ல தொண்டைக்குழியில, கையை விரலை வச்சு அப்படி எடுத்தாங்க. சின்ன பிள்ளை தானே, இவ்வளவு கஷ்டம் வேணுமான்னு கேட்ட போது என் பெருமான் சொன்னாங்க, வேண்டாம், அவர் உள்ளே அது போக கூடாது. அப்ப சின்ன குழந்தைகளை கூட தவறு செய்கிற போது, மார்க்கத்திற்கு மாற்றம் தெரியாமல் நடக்கிற போது அதை சரி செய்கிறார்கள். அப்படியே விட்டுட்டோம்னா காலமெல்லாம் தவறுடையவர்கள் உருவாவாங்க. வீதியில வர்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குழந்தைய பார்க்கறாங்க, தலையில முடி பாதி வெட்டி இருக்கு, பாதி மொட்டை அடிச்சிருக்க, பாதி முடி இருக்கு. ஒரு பக்கத்துல முடி வெட்டிட்டார், மொட்டை அடிச்சிருக்காரு, இன்னொரு பக்கம் முடி இருக்கு. நபி பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க, புதுசா இருக்க. இன்னைக்கு சில பேரை பார்த்தா ரசூலுல்லாஹ் ரொம்ப வருத்தப்படுவாங்க. சில பேரை பார்த்தீங்கன்னா இங்கே எடுத்திருக்கான், அங்கே எடுத்திருக்கான், அங்கே எடுத்திருக்கான், அங்கே புல்லு மாதிரி நிற்கிது, இப்படி மத்தியில் மட்டும் விட்டுருக்கான். அந்த தலையில் அன்னைக்கு தெரியாமல் ஒரு பையன் துவா செய்ய சொன்னான்னு கை வச்சுட்டேன், கையே ஒரு மாதிரி ஆகி போச்சு, அது கம்பு மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கான். இங்கே எல்லாம் வெட்டி எடுத்துட்டு இங்கே மட்டும் புல்லு மாதிரி நிப்பாட்டி வச்சிருக்கான். அது ஏதோ ஒரு ரஃப்பாக இருக்கு அந்த முடி. எங்கே அனுமதி? இளைஞர்களுக்கு நான் கேட்கிறேன், முடி இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் எடுத்து பின்னால் எடுத்து மத்தியில் வைப்பது ஹராம். தடுக்கிறார்கள் நபிகள் நாயகம். வஹலிகு குல்லா அவ் உத்ருக்கு குல்லா, முடி எடுப்பதாக இருந்தால் மொத்தமாக எடுங்கள். மொத்தமா முடி அப்படி போட்டு எடுத்தோம், கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கணும், கரெக்டா ஆக்கணும். இல்லையா மொத்தமாக விடுங்கள். எடுத்தால் மொத்தமாக எடுங்கள். வஹலிகு குல்லா, மொத்தத்தையும் எடுத்துருங்க. உத்துருக்கு குல்லா, மொத்தத்தையும் விடுங்கள். இந்த பக்கம் மட்டும் வச்சு இந்த பக்கம் எடுப்பது, இந்த பக்கம் வச்சு இந்த பக்கம் எடுப்பது, அது அழகில்லை, உன் தலைக்கு கூடாது, அசிங்கம் என்றார்கள் நபிகள் நாயகம். யாருக்கு சொல்றாங்க? ஒரு சின்ன பிள்ளைய ரோட்ல பார்த்துட்டு. குழந்தைகள் விஷயத்தில் கூட அழகான ஒரு அணுகுமுறை, அந்த பிள்ளைங்க எடுத்து நடப்பதை போன்ற ஒரு முறை, அந்த பிள்ளைங்களுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கிற வகையில் அந்த வழிகாட்டுதலும் இருந்தது. எனவே எல்லா தரப்பு மக்களாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகாரம் பெறுகிறார்கள். பெண்கள் விஷயத்துல பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பெண்களுக்கு ரொம்ப பெரிய முக்கியத்துவம். பெருமானார் மஸ்ஜிது நபவியில பெருமானார் தொலை வைக்கிறாங்க, சுபுஹ் தொழுகை. அன்னைக்கெல்லாம் பெண்களை பள்ளிவாசலுக்கு வரதுக்கு அனுமதிச்சிருந்தாங்க. நபியினுடைய தொழுகையை பார்த்து பெண்கள் தொழணும், ஒரு அனுமதி. பெண்கள் பூரா பள்ளிவாசலுக்கு வந்துருவாங்க. எப்போ வந்துருவாங்க? காலையில நேரம் வந்துருவாங்க, வெள்ளனே வந்துருவாங்க, சுபுக்கு முந்தியே வந்துருவாங்க. எப்படி வருவாங்க? அவங்க குழந்தைகளையும் கொண்டு வந்துருவாங்க. பிறந்த குழந்தை 4 மாசம் 5 மாதம் 6 மாத குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு வந்துருவாங்க பள்ளிவாசலுக்கு. தொட்டில் கட்டி போட அனுமதிக்கிறாங்க பள்ளிவாசல்ல. இமாமாக ரசூல் நிற்கிறாங்க, சஹாபாக்கள் பின்னால நிற்கிறாங்க, இந்த பக்கம் பெண்கள் அனுமதிக்கிறாங்க. அவங்க குழந்தைய கையில கொண்டு தொட்டில போட்டாங்க. ஒரு அம்மாட்ட கேட்டாங்களாம், ஏமா அந்த குழந்தை 4 மாச குழந்தை தானே, பனி இருக்குத மதீனாவுல, பிள்ளைக்கு கஷ்டமா இருக்குமே, அந்த பிள்ளைய வீட்டில் படுக்க போட்டுட்டு வர வேண்டியதானே என்று கேட்டபோது அந்த அம்மா சொன்னாங்க, உங்களுக்கு விளக்கம் தெரியல, என் பிள்ளை 4 மாசம் தான், 3 மாசம் குழந்தை தான், நான் ஏன் கொண்டு வந்தேன் தெரியுமா? புள்ள தூங்குதே, தூங்கினாலும் பரவாயில்லை, தொட்டில தூங்க வைக்கிறேன். ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஓதுவார்கள் தொழுகையில், என் பிள்ளையின் காதில் ஆரம்ப காலத்திலேயே அந்த ரசூலுடைய குர்ஆனின் துனி, அந்த குர்ஆன் ஓதுகிற வாய்ப்பை என் பிள்ளை கேட்க வேண்டும் என்பதற்காக. அப்படி 4 மாச குழந்தையா இருந்து நபி அவங்களுடைய கிராத்தை கேட்டவங்க தான் இந்த மண் உலகத்தின் சரித்திரம் படைத்த நபி தோழர்கள், அல்லாஹ்வின் அன்பை பெற்றவர்கள். 4 மாச குழந்தையை பள்ளிவாசலிலே தொட்டிலில் கூட படுக்க போட்டு தூங்கினாலும் பெருமானாருடைய கிராத்தை கேட்கணும். எவ்வளவு பெரிய நிலை! இப்போ அந்த பெண்கள்கிட்ட ரசூல் நடந்த முறையை பாருங்க. தொலை வச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொலை வச்சிட்டு இருக்கிற போது திடீர்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, நீண்ட சூரா ஓதுனவங்க சுருக்கிட்டாங்க.
சுருக்கி தொழுது ருக்குவுக்கு போயிட்டாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க 2வது ரக்காத்திலிருந்து ஓதுவாங்கன்னு நினைச்சோம். 2வது ரக்காத்துல அதை விட சுருக்கி குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதி முடிச்சிட்டாங்க. எங்களுக்கு ஆச்சரியம். நாங்க கேட்ட நாயகமே அப்படின்னு வாயை திறந்த உடனே சொன்னாங்க, ஒண்ணும் இல்லப்பா, நான் தொழுகையில இருந்தேன், இங்க பள்ளிவாசலுக்கு பெண்கள் வந்திருக்கிறாங்க, அதுல ஒரு குழந்தை அழுதுச்சு, அந்த குழந்தை அழுத போது அந்த தாய் உள்ள என்ன பாடுபடும், சமீத்து புக்கா சபி, அந்த குழந்தையின் அழுகையின் காதில் விழுந்தது, என்னால தாங்க முடியலன்னாங்க. எத்தனை பெரிய மனிதர்! தொழுகையில் அல்லாஹ்வுடைய நினைவை தவிர எந்த நினைவும் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அவர் நினைவில் நிற்கிறேன் என்கிறார்கள். இங்கே தொட்டிலில் கிடந்து அழுத குழந்தையின் அந்த அழுகையின் காதில் விழுந்தது. நான் இப்ப தொழுகையை சுருக்கிட்டேன். எனக்கு ஆசை என்ன தெரியுமா, தொழுகையில நான் நிக்கிற போது நீண்ட நேரம் ஓதணும்னு நீட்டி ஓத ஆசைப்பட்டு நிக்கிறேன். அந்த குழந்தையினுடைய அழுகை என் காதுல விழுந்தவன நான் சுருக்கினேன். ஏன் தெரியுமா, அந்த தாய் மனசு என்ன பாடுபடும். பெருமானார் தொலை வைக்கிறாங்களே, என் புள்ள அழுகுதே என்று அந்த அம்மா மனசு சங்கடப்படுமே, கஷ்டப்படுமே, பெத்த தாய் உள்ளம் சங்கடப்படும் என்று நினைத்து அந்த தாய்க்கு அன்பு காட்டி நான் தொழுகையை கூட சுருக்கினேன். பெண்களை எவ்வளவு தூரம் இடம் பிடிச்சிட்டாங்க பெண்களுடைய இதயத்துல. பெருமானார் உடல்நல குறைவா மதீனால வீட்டுல படுத்துட்டாங்க. அந்த செய்தி என்ன நடந்துச்சு தெரியுமா, மதீனாவின் வீடுகளில் பெண்கள் எந்த வீட்லயும் அடுப்பு கூட பொறுத்தல்ல, மதியம் சாப்பிடல, பட்னியா இருக்கிறாங்க. ஏன், ரசூலுல்லாஹ்வுடைய குரல் கேட்கவில்லை. நபிக்கு சுகமில்லையா, நபிக்கு சுகமில்லை என்பதால் மதீனத்து பெண்கள் சமையலறைக்கு கூட போகல. அவ்வளவு தூரம் அந்த பெண்களின் இதயத்தில் நபிக்கு இடம் கிடைத்தது. எப்போதே அந்த பெண்கள் மீது அன்பு காட்டியதால், இரக்கம் காட்டியதால், அவங்க வீட்டு குழந்தை அழுதாலும் நபி தாங்க முடியாமல் தொழுகையை கூட சுருக்கி கொண்டதால். எனவே குழந்தைகளின் அன்பை பெறுகிறார்கள், பெண்களின் அன்பை பெறுகிறார்கள், வெளியூருக்காரர்கள் அன்பை பெறுகிறார்கள், தோழர்களின் அன்பை பெறுகிறார்கள். ஒத்து மொத்தம் குடும்பத்தில் ஒரு நல்ல கணவராக, நல்ல தந்தையாக, நல்ல மனிதராக வாழ்ந்து காட்டியதோடு வாழச் சொல்கிறார்கள். நான் சொல்வேன், இதுதான் ரகசியம். நல்ல பேரை தக்க வைக்கணும், எல்லாத்தையும் நல்ல பேர் வாங்கணும், சாப்பிட்டா நடங்கள், அழகாக அணுகுமுறையை கையாளுங்கள், மற்றவர்களை மன்னித்து பழகுங்கள், நம்மோடு தப்பா நடக்கிறவங்கள்ட்ட தப்பாக நடக்க நினைக்காதீர்கள், கோவப்பட்டவர்களுக்கு பதில் கோவப்பட்டு விடாதீர்கள், அடித்தவர்களுக்கு பதில் மீண்டும் அடிப்பதல்ல, அரவணைத்து பாருங்கள், உங்கள் மனைவியர்களை மகிழ்ச்சியோடு நடத்தி பாருங்கள், உங்கள் பிள்ளைகளிடத்தில் கனிவாக பேசி பாருங்கள். ஒரு நிமிஷம் உங்களை பிரிந்து வாழ மாட்டார்கள். எங்கெல்லாம் குடும்பத்தில் அழகும் மகிழ்ச்சியும் இல்லை என்று நினைக்கிறீர்களோ, இப்படி ரசூலை முன்மாதிரியாக வைத்து நீங்கள் வாழ ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கை ரசனையாகும், மங்களமாகும், மகிழ்ச்சியாகும். இன்னொரு பக்கம் நாடு போற்றும் மனிதர்களாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்க மெட்ராஸ்ல இருந்து இங்க வந்தா அங்க உள்ளவங்க தேடுவாங்க, அங்கிருந்து நீங்க இங்க இருந்து அங்க போனா இங்க உள்ளவங்க தேடுவாங்க, வீட்டை விட்டு வெளியில போனா வீட்டில் இருப்பவர்கள் உங்களை எதிர்பார்ப்பார்கள். அப்படி ஒரு அருமையான எதிர்பார்க்கப்படுகிற வாழ்க்கையை இந்த மண்ணில் நீங்கள் வாழ வேண்டும். நல்ல மனிதன் என்ற பெயரை நீங்கள் பெற வேண்டும். இன்னொரு பக்கம் எல்லோருடைய உள்ளத்திலும் நாம் இடம் பிடிக்க வேண்டும். இதுக்கெல்லாம் கூலி அல்லாஹ்வே நம்மை போற்றுவான், பாராட்டுவான், நம்மை அவன் வரவேற்பான். அவன் வரவேற்கும் இடத்தில் நாம் இருப்பதற்கு மக்களின் வரவேற்பை பெற வேண்டும் என்று சொல்லி, அருமையான இந்த வாய்ப்பு, உங்கள் பிள்ளைகளின் நல்ல பேசிகளை நான் கேட்டேன், நல்ல செய்திகளை அழகாகவும் துணியோடும் உற்சாகத்தோடும் உங்க பிள்ளைங்க இங்கே உருவாக்கப்பட்டாங்க. நான் ஹதரத்துக்கு பாராட்டு சொல்வேன். நம்ம பள்ளியினுடைய இமாம் ஹதரத்துக்கு பாராட்டு சொல்வேன். ஒரு பள்ளியில் ஒரு இமாம் நீண்ட காலம் இருக்கிறாங்கன்னா அதான் பெரிய பாக்கியம். உங்க ஒத்துழைப்பு தான் அதற்கு காரணம். இன்னும் அவர்கள் தொடர வேண்டும், இந்த சேவைகள் வளர வேண்டும் என்று நான் கூறி, நீங்கள் தொடர்ந்து எங்கிருந்தாலும் உங்க ஊரை மறந்துடக்கூடாது. வெளிநாட்டுக்கு போகலாம், கடல் கடந்த நாட்டுக்கு போகலாம், வருமானம் இருக்கலாம், அந்த ஊர்லேயே வீடு கட்டிடலாம், அந்த ஊர்ல சொந்தமா எல்லாம் ஆயிடலாம். ஆனா மவுத்து வரைக்கும் சொந்த ஊரை மறந்துடக்கூடாது. இது போன்ற நிகழ்வுகளில் நீங்கள் இங்கே இணைவதுதான் பரக்கத். உறவுகள் சேருகிறது, நட்புகள் வளர்கிறது, எல்லா குடும்பங்களும் இங்கே ஒன்று சேருகிறோம். இது போன்ற இந்த வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும். எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, இந்த நிகழ்வை கபூல் செய்வானாக. இதற்கு அர்ப்பணமானவர்கள், தியாகம் செய்தவர்கள், பொருள் உடல் உதவி செய்தவர்கள், இது போன்ற நிகழ்ச்சி நடக்கணுங்கிற ஆக்கமும் ஊக்கமும் தந்தவர்கள், குறிப்பாக என் அன்பு இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள். நான் பாராட்டுகிறேன். உங்கள் குணங்கள் நல்லதாகட்டும். பெரியவர்களிடத்தில் மதிப்பை பெறுங்கள், பெரியவர்களை மதித்து மதிப்பை பெறுங்கள், பெற்றோர்களை மதித்து விடுங்கள். அவர்களின் காலடியில் சொர்க்கமே உங்களை வரவேற்கும். அப்படிப்பட்ட அருமையான வாழ்க்கையை, இன்னொரு பக்கம் அல்லாஹோடு நல்ல தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள்.
எந்த நிமிஷத்தையும் அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வை மறந்துட்டு அதுதான் டேஞ்சர். மொத்த முசீபத்துக்கும் காரணம், கெட்ட முடிவுகளுக்கு காரணம். நல்ல நிகழ்வுகள் நடக்காம போயிடும், லாபங்கள் குறைஞ்சு போயிடும், தொழில்துறை முன்னேற்றம் இல்லாம போயிடும். இத்தனைக்கும் காரணம் ரப்பை நாம் மறப்பது. அவனை மறப்பதை விட அநீதி வேறொன்றும் இல்லை. அவன் உங்கள் இதயத்தில் இருக்கட்டும். நான் பகிரங்கமாக அறிவிப்பேன், ஒரு வினாடி ரப்பை மறந்த வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்ததே இல்லை. எங்கள் இரவிலும் அவனை மறக்கவில்லை, பகலிலும் மறக்கவில்லை. தெளிவாக சொல்வேன், எங்கள் உறக்கத்திலும் அவன் நினைவோடு உறங்கிக் கொண்டிருப்போம். அப்படி ஒரு நினைவு அவனோடு உங்களுக்கு வந்து விடுமையானால் உங்களை மறப்பானா? அது குருணி அது குறுக்கும், என்னை நீ நினைத்து வாழ்ந்து விடுவாயா? உன்னை என் நினைவில் வைப்பேன் என்கிறான். அவன் நினைவில் நான் இருந்தால் என்ன தவம் செய்திருக்க வேண்டும்? அவன் நினைவில் எங்கள் தாய்மார்களை நீங்கள் இருந்தால் யாரு உங்களுக்கு என்ன தீங்கு செய்துவிட முடியும்? எந்த நோய் உங்களை முடக்கி போடும்? எந்த முடிவு உங்களை நோக்கி விபரீதத்தை தரும்? எந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் தாண்டவம் எடுத்து ஆடும்? ஒன்றும் நடக்காது. எல்லாத்துக்கும் காரணம் அவன் நினைவில் நாம இல்லை, நம்மள அவன் நினைவில் வைக்கிறது இல்லை. அவன் நம்மை நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. அவன் நினைவை பெறுகிற வாழ்க்கையை இன்ஷா அல்லாஹ் நீங்க வாழணும். நீங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் அல்லாஹ்வை மறந்துடாதீங்க, தொழுகை விட்டுறாதீங்க. சதாவும் அல்லாஹ் அல்லாஹ் என்று உங்கள் நாவுகள் உச்சரிக்கட்டும். எங்கள்கிட்ட பயத்தார உங்கள்கிட்ட டெய்லி 4000 தடவை அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் பயிற்சி கொடுக்கிறோம். இன்னைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆண்களும் பெண்களும். லட்ச மக்கள் தங்கள் நாவை அல்லாவை கொண்டே ஈரமாக்கி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஒரு வாழ்க்கையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பெறணும். குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 2000 தடவை அல்லாஹு அல்லாஹ் சொல்லுங்க. எல்லாரும் ஒரு தடவை 2000 தடவை சொல்லுங்கள். நான் சொல்வேன், உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியின் வாசலை அல்லாஹ் திறந்தே வைத்திருப்பான். உங்கள் வியாபாரங்கள் பரக்கத்தை நோக்கியே பயணிக்கும். இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நல்ல நோக்கங்களை எதிர்பார்க்கிறீர்களோ அத்தனையும் நடக்கும். டெய்லி 2000 தடவை எந்த நேரம் முடியுமோ அல்லாஹு அல்லாஹ். அவன் நினைவு நமது நாவாகட்டும், நமது மூச்சாகட்டும், நமது இரத்த ஓட்டமாகட்டும். நீங்கள் ஜொலிக்கிறீர்கள், யாராலும் உங்களை தொட முடியாது என்று சுபச்செய்தி சொல்லி நல்லதொரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். நான் உட்கார்ந்து பேசிட்டேன், இந்த பேச்சை நீங்க எடுக்கணும், வாழணும். நல்ல மனிதன்கிற பேர் எப்பவும் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன். எல்லாருடைய உள்ளத்துல இடம் பிடிக்கிற வழியை சொல்லியிருக்கேன். குடும்பத்தில் அழகான மனைவியாக, அழகான கணவனாக, அழகான பிள்ளையாக உங்களை நீங்க ஆக்கணுங்கிறேன். இதற்கு மேல் அல்லாஹ் உங்களை வாழ்த்து சொல்வான் என்றேன். இந்த இடத்தை எல்லாம் 10 தடவை நீங்க இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. நிறைய பேர் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்காங்க. திரும்ப கேளுங்கள். நிறைய இன்றைக்கு யூடியூப்புகளிலே செய்திகளை அல்லாஹ் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கான். கேளுங்கள், உங்களை மாற்றுங்கள். நாளைய தலைமுறைகள் உங்கள் மடியில் உருவாகிறார்கள். அழகாக உருவாக்குங்கள். அல்லாஹ்வை மறந்து விடாதீர்கள். அவன் உங்களை இந்த மண்ணில் முகவரி காட்டுவான் என்று சொல்லி, சுவர்க்கத்திற்கும் தேர்ந்தெடுப்பான் என்று சொல்லி, சிறப்பான நமது நிர்வாகத்திற்கும், சங்கை மிக்க சிவாயத் அலி ஆலிம் ஹதரத்து பெருந்தகை அவர்களுக்கும், சிறப்பான இந்த மஜ்லிஸுக்கு காரணமாக இருந்த உங்களை போன்ற அத்தனை பேர்களுக்கும் நிறைய துஆ செய்கிறேன். சங்கை மிக்க உலமாக்களின் நல்ல துஆவையும் ஆதரவு வைக்கிறேன். அல்லாஹ் புரிந்து கொள்வானாக. சோதனைகளில் இருந்து பாதுகாப்பானாக. கெட்ட முடிவுகளில் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தமும் அவன் அன்பு கலந்து ஓட வைப்பானாக. கொடிய நோய்களில் இருந்து காப்பாற்றுவானாக. ஆஸ்பத்திரி வாழ்க்கையில் இருந்து, ஆஸ்பத்திரி செலவுகளில் இருந்து, ஆஸ்பத்திரி சிரமங்களில் இருந்து நம்மையும் நமது குடும்பத்தையும் பாதுகாப்பானாக. பிரஷர் சுகரின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக. கொலஸ்ட்ராலின் தீங்கில் இருந்து பாதுகாப்பானாக. ஆற்று சம்பந்தமான அத்தனை நோயில் இருந்தும் பாதுகாப்பானாக. உடலை பலவீனப்படுத்தும் நோயில் இருந்து பாதுகாப்பானாக. கேன்சர் போன்ற கொடிய நோயிலிருந்து பாதுகாப்பானாக. நாம் பெற்ற பிள்ளைகளை ஆணாக பெண்ணாக அவன் கொடுத்த நமது சந்ததியர்களை கண் குளிர்ச்சியாக வாழ வைப்பானாக. நமது பிள்ளைகளுக்கு கல்வியில், ஈமானில், அமலில், ரிசுக்கில், அருளில், பொருளில் நிரம்ப பரக்கத் செய்வானாக. நமது பிள்ளைகள் உரிய காலத்தில் பொருத்தமான ஜோடிகளோடு
திருமணங்களை நசீபாக்குவானாக. திருமணத்துக்கு பின்னால் எந்தெந்த குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில் ஒத்துமை இல்லையோ, பிரச்சனை இருக்குதோ, திருப்தி இல்லையோ, விட்டு கொடுக்கிற தன்மை இல்லையோ, இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் அந்த கணவன் மனைவிகளை அல்லாஹ் மிகச்சிறப்பாக இணைத்து வைப்பானாக. நமது பிள்ளைகள் ஒருவர் மற்றவரை புரிந்தும் விட்டு கொடுத்தும் ஒருவர் மற்றவரை தேர்ந்தெடுத்தும் வாழச் செய்வானாக. குழந்தையில்லா நமது செல்வங்களுக்கு குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மனநிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வெளிநாடுகளில் இருக்கிற நமது பிள்ளைகளை பாதுகாப்பானாக. வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிற நமது இளைஞர்களுக்கு திருப்தியான வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக. நமது வியாபாரங்களில், தொழில்களில், ரிசுக்குகளில் ஹலாலை தந்து நிரம்ப பரக்கத்தையும் தருவானாக. நம்முடைய குடும்பத்தில் மரணித்தவர்களை, மண்ணறையில் வாழ்பவர்களை இந்த மஜ்லிஸின் பரக்கத்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து அவர்களின் கபரையே சொர்க்க பூங்காவாக்கி வைப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் சர்க்காரே ஆலம் சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து ஒரு அரை மணி நேரம் பேசலான்னு உள்ள வந்தேன். சரியாக கிட்டத்தட்ட 58 நிமிடங்கள், 1 மணி நேரத்தை தொட்டு பேசுவதற்கும் வாய்ப்பை அவன் வழங்கினான். காரணம், உங்கள் கவனத்தை நீங்கள் இங்கே கொடுத்ததால். இப்படி எப்போதெல்லாம் உங்கள் கவனம் அல்லாவை நோக்கி, ரசூலை நோக்கி, மார்க்கத்தை நோக்கி இருக்குமோ விமோச்சனத்தின் வாசல் திறந்துவிடும், திறந்து வைப்பானாக என்ற துஆவோடு உங்கள் அத்தனை பேர்களின் துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துஆவினை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.